மெயின் சபதம் பாகம் 1 பரஞ்சோதி யாத்திரை அத்தியாயம் 6 மர்மக்கயிறு. சிறை கூடத்தின் இருள் சூழ்ந்த அறைக்குள்ளே கோரை பாயில் தன்னந்தனியாக படுத்திருந்த பரஞ்சோதிக்கு மேற்கூறிய மாமனுடைய புத்திமதி நினைவுக்கு வந்தது. காஞ்சி மாநகரை அடைந்ததும் மாமனுடைய புத்திமதியின் பிரகாரம் அவன் வேலை வீசி எறியத்தான் செய்தான். ஆனால் அந்த பொல்லாத வேல் மதம் கொண்ட யானையின் மீது விழுந்து தொலைத்தது. அதனுடைய பலன்தான் தன்னை சிறையிலே கொண்டு வந்து சேர்த்தது என்பதை எண்ணிய போது பரஞ்சோதிக்கு சிரிப்புதான் வந்தது. காஞ்சி மாநகர் சேர்ந்த முதல் நாள் இரவை தான் சிறைச்சாலையில் கழிக்க வேண்டியிருந்தது என்பதை அவனுடைய தாயும் மாமனும் அறிந்தால் என்ன நினைப்பார்கள்? தான் காஞ்சிக்கு புறப்பட்ட சமயத்தில் வீட்டுச் சுவருக்கு அப்பால் தனியாக நின்று கனிவும் கண்ணீரும் ததும்பிய கண்களால் விடை கொடுத்த உமையாளுக்குத்தான் எப்படி இருக்கும்? காஞ்சியில் தமிழ் கல்வியும் சிற்பக்கலையும் கற்றுக்கொண்டு திரும்பி ஊருக்கு போனதும் இந்த முதல் நாள் சம்பவத்தை சொன்னால் அவர்கள் ஒருவேளை நம்ப மறுத்தாலும் மறுக்கலாம். இன்று மத்தியானம் தன்னிடம் யாராவது இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருந்தால் நம்பி இருக்க முடியுமா? சட்டென்று பரஞ்சோதிக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. அந்த புத்த சந்நியாசி என்ன சொன்னார்? இன்று இரவு உனக்கு ஒரு கஷ்டம் வரும் என்று சொன்னார் அல்லவா? அது உண்மையாகிவிட்டதே. உண்மையிலேயே அவர் முக்காலமும் உணர்ந்த முனிவர்தானா? அன்று நண்பகலில் அந்த புத்த சந்நியாசியை அவன் சந்தித்த சம்பவத்தை நினைத்து கொண்டு பரஞ்சோதி தனக்குத்தானே நகைத்து கொண்டான். அந்த சம்பவம் பின்வருமாறு.